Friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல அதர் எக்ஸைஸ் சம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜர்னல் அண்ட் லெஜர். அதாவது ஹையரர் அண்ட் ஹையர் வெண்டார் புக்கில் நம்ம ஜேர்னல் அண்ட் லெஜர் மட்டும் போடுற மாதிரி பேசிக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா M Limited sold a lorry to Arun on hire purchase system. The cash price was rupees 7,45,000. Rupees 2 lakh was to be paid on delivery and the balance in 3 installments of rupees 2 lakh each at the end of each year. M Limited charged interest at 5% per annum. Arun depreciated the lorry at 10% per annum on reducing balance method. Prepare necessary ledger accounts in the books of Arun. ஸோ இங்கே M Limited வந்து லாரி வந்து அருணுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ M Limited தான் சேல் பண்ணுறாங்க. அப்போ M Limited வந்து ஹையர் வெண்டார், அருண் வந்து ஹையரர். தென் கேஷ் ப்ரைஸ் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் 7,45,000, அதுலேருந்து டவுன் பேமெண்ட்டை லெஸ் பண்ணோன்னா அன்பெய்ட் பேலன்ஸ் 5,45,000 வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளோனா 2 lakh தான். ஏன்னா அவங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 2 lakh அப்படின்னு பே பண்ணுறாங்க. அப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட்டுமே 2 lakh தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2 lakh. தென் அன்பெய்ட் பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட். இங்கே அன்பெய்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது டவுன் பேமெண்ட்டை லெஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற 5,45,000. இந்த அன்பெய்ட் பேலன்ஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 27,250 வரும். இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் 1,72,750. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh. இப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்ட் பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். 3,72,250க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 18,630. 2 lakhல 18,613 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 1,81,387. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பெய்ட் பேலன்ஸ் 1,90,863 வருது. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 2 lakh. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறப்ப மட்டும் 2 lakhலேருந்து 1,90,863 நம்ம லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் வருது இன்ட்ரெஸ்ட், அதாவது 9,137 வரும். இப்போ இங்கே லெஸ் பண்ணோன்னா நில் பேலன்ஸு, ஆட் பண்ணால் இன்ஸ்டால்மெண்ட்டை 8 lakh வரும், இன்ட்ரெஸ்ட் வந்து 55,000, டோட்டல் கேஷ் ப்ரைஸ் 7,45,000. ஸோ நம்மளுக்கு கொஷினில் வந்து கேஷ் ப்ரைஸ் 7,45,000 கொடுத்துருக்காங்க. அதே 7,45,000 நம்மளுக்கு இங்கே வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம ஜேர்னல் லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் லெஜர் ப்ரிப்பரேஷன் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சம்மில் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ஹையர் புக்கில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் ஹையர் புக்லையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஹையர் வெண்டார் புக்லையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் ரூலை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அசட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ், நம்மளுக்கு லாரி தான் உள்ள வருது. ஸோ அதனால் லாரி அக்கௌண்ட் டேட்டா டு M Limited அக்கௌண்ட். எவ்வளோ கேஷ் ப்ரைஸ்னால் 7,45,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. டவுன் பேமெண்ட் பே பண்ணுறப்ப யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா ஹையர் வெண்டார். ஸோ அப்போ டெபிட் தி ஹையர் வெண்டார் M Limited அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஹையருக்கு வந்து எக்ஸ்பென்சஸ், அப்போ டெபிட் தி எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு இங்கே யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா M Limited. ஸோ டு M Limited அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 27,250. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ M Limited அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் 2 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 10% ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில். ஸோ அப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட். லாரியோட வேல்யூ 7,45,000, அதுக்கு 10% டிப்ரிசியேஷன் போட்டோன்னா 74,500. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டும் டிப்ரிசியேஷனும் பார்த்தீங்கன்னா ஹையருக்கு எக்ஸ்பென்சஸ், அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 27,250, டிப்ரிசியேஷன் 74,500. இதே மாதிரி
செகண்ட் இயருக்கு போடணும். செகண்ட் இயருக்கு போடுறப்ப நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து மட்டும் போட்டோன்னா போதும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, டிப்ரிசியேஷன் அண்ட் தென் டிப்ரிசியேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் போடுறப்ப இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட்டை போடணும். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் அதே சேம் 2 lakh தான். தென் டிப்ரிசியேஷன் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். அசட்டோட வேல்யூ 7,45,000, அதில் ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 74,500 லெஸ் பண்ணோம், பேலன்ஸ் 6,70,500 வரும். இதுக்கு 10% கால்குலேட் பண்ணும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா ஒரே அமௌண்ட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் 3 வருஷத்துக்கும். பட் ஆனால் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்னா ஒவ்வொரு வருஷமும் டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிட்டு வர்ற பேலன்ஸ்க்கு தான் நம்ம டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். அடுத்தது தேர்ட் இயருக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, டிப்ரிசியேஷன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ணுறதுக்கான என்ட்ரி, தென் இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஃபஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் 6 என்ட்ரி வரும். என்னென்னா அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி, டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. அடுத்து செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரி தான் வரும். இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட், டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹையர் புக்கில் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண, அதாவது அருணோட லெஜரில் ஃபஸ்ட்டு வந்து அசட் அக்கௌண்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி வச்சே தான் நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என்ட்ரி போட்டிருக்கோம். என்ன என்ட்ரி அப்படின்னா லாரி அக்கௌண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைட் டு எம் லிமிடெட் அக்கௌண்ட் 7,45,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இயர் 74,500. இப்போது லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் இன் ஃபிகர் 6,70,500. ஸோ செகண்ட் இயருக்கு அதை ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு செகண்ட் இயரோட டிப்ரிசியேஷனை நம்ம கிரெடிட் பண்ணால் 67,050. செகண்ட் இயரில் எவ்வளோ பேலன்ஸ் கேரி டவுன் வருதுன்னா 6,03,450 வரும். அடுத்தது தேர்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் 6,03,450. தென் அதுலேருந்து தேர்ட் இயர் டிப்ரிசியேஷன் 60,345 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் வந்து 5,43,105 வரும். ஸோ லாரி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது, வேறு எந்த என்ட்ரிஸுமே வராது, ஒன்லி டிப்ரிசியேஷன் மட்டும்தான். அடுத்தது எம் லிமிடெட் அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாரி அக்கௌண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கௌண்ட் அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி போட்டிருக்கோம். அப்போ எம் லிமிடெட்டில் போடுறப்ப பை லாரி அக்கௌண்ட் 7,45,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அப்போ டவுன் பேமெண்ட் பே பண்ணுறப்ப என்ட்ரி பார்த்தீங்கன்னா எம் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் வரும். ஸோ டவுன் பேமெண்ட் 2 lakh. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இயரில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கௌண்ட். அப்போ பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 27,250. அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி எம் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 2 lakh. இப்போ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் வந்து 3,72,250 வரும். அடுத்தது செகண்ட் இயருக்கு போடுறப்ப இந்த 3,72,250 செகண்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 18,613, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 2 lakh. தென் இப்போ இதை லெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 1,90,863 வரும். அதை தேர்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். செகண்ட் இயரில் பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ வருதுன்னா 1,90,863 வருது. அதை தேர்ட் இயருக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணுறோம். தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9,137, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 2 lakh. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனல் இயரில் கடைசி வருஷம் லாஸ்ட் இயரில் வந்து எப்போவுமே டேலி ஆயிரும், நம்மளுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் வந்து எதுவுமே வராது. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும், இது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேலி ஆயிரும். ஏன்னா என்ட்ரி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக எம் லிமிடெடுக்கு பே பண்ணதுக்கான என்ட்ரி போட்டிருப்போம். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கௌண்ட்டு. அடுத்தது அதே இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி போட்டிருப்போம். அப்போ இந்த 2 அக்கௌண்ட்டும் வந்து டேலி ஆயிரும். நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டிப்ரிசியேஷனும் எந்த பேலன்ஸ் இன் ஃபிகரும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஸோ இங்கே ஹையர் வெண்டார் யாருன்னா எம் லிமிடெட். இப்போ எம் லிமிடெட் அக்கௌண்ட்டில் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி அவங்களோட லாரியை வந்து அவங்க சேல் பண்ணதுக்கான என்ட்ரி, அவங்க லாரியை சேல் பண்ணதுக்கான என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா லாரியை சேல் பண்ணுறப்ப யார் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா அருண். ஸோ அருண் அக்கௌண்ட் டேட்டா டு
ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோனா 7,45,000. நம்ம யூஸ்வலாக சேல் பண்ணோன்னா 2 சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். இது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறனால ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன், இங்கே கேஷ் வந்து நம்மளுக்கு உள்ள வரும். ஸோ அதனால் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அருண் அக்கௌண்ட் 2 lakh. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையர் வெண்டாருக்கு ஒரு இன்கம், அதனால இன்கம்மை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அருண் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 27,250. அடுத்தது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு அருண் அக்கௌண்ட் 2 lakh. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஹையர் வெண்டாருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்கம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே போடுறப்ப ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் புக்கில் போடுறப்ப 6 என்ட்ரி வரும். என்னன்னா டிப்ரிசியேஷன் என்ட்ரி போட்டதுனால 6 வந்துச்சு. பட் ஆனால் ஹையர் வெண்டாரத்தில் போடுறப்ப டிப்ரிசியேஷன் வராது, இந்த 5 என்ட்ரி மட்டும்தான் வரும். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறப்ப இப்போ இங்கே ஹையர் வெண்டாரோட ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோன்னா ஹையர் வெண்டாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும். அவருக்கு அது இன்கமா எக்ஸ்பென்சஸா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும். இதே ஹையர் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோன்னா ஹையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும். அடுத்தது செகண்ட் இயருக்கு போடுறப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான என்ட்ரி வரும். அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, தென் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இந்த 4 என்ட்ரி மட்டும்தான் வரும். தேர்ட் இயருக்கு போடுறப்ப தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ட்ரி, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, தென் இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ இது மட்டும்தான் வரும். இப்போ வந்து நம்ம ஹையர் வெண்டாரோட புக்கில் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருண் அக்கௌண்ட். ஸோ அருண் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா அருண் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ 2 ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் 7,45,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி வந்து பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு அருண் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சைட் பை பேங்க் அக்கௌண்ட் 2 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்னா 3,72,250. இதை செகண்ட் இயருக்கு வந்து நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி 18,613. அடுத்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி 2 lakh. இப்போ பேலன்ஸின் ஃபிகர் 1,90,863 வரும். இதை வந்து ப்ராட் டவுன் பண்ணணும். தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்கான என்ட்ரி, தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து டேலி ஆயிரும். ஸோ இப்போ ஹையர் புக்கில் போடுறப்ப எதெல்லாம் கிரெடிட் சைட் போட்டோமோ அதெல்லாம் ஹையர் வெண்டார் புக்கில் போடுறப்ப டெபிட் சைடு வரும். ஸோ ஒன்றா நம்ம ஜேர்னலை ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியாக லெஜர் போட்டுக்கலாம், இல்லை லெஜர் ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியாக ஜேர்னல் எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இங்கேயும் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டேலி ஆயிரும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அருண் வந்து பே பண்ணுறாரு. ஸோ அதனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து டேலி ஆயிரும். Next second sum, the Madras Trading Company purchased a motor car from Bombay Motor Company on hire purchase agreement on 1/1/2010, paying cash rupees 10,000 and agreeing to pay further 3 installments of rupees 10,000 each on 31st December each year. The cash price of the car is rupees 37,250 and the Bombay Motor Company charges interest at 5% per annum. The Madras Trading Company writes off 10% as depreciation on the reducing balance method. Journalize the above in the books of both the parties. So இங்க மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி பர்ச்சேஸ்ட் மோட்டார் கார் ஃப்ரம் பாம்பே மோட்டார் கம்பெனி. ஸோ மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி இஸ் அ ஹையரர் அண்ட் பாம்பே மோட்டார் கம்பெனி இஸ் அ ஹையர் வெண்டார். ஸோ இங்கே வந்து 1/1/2010 அவங்க வந்து அசட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோட மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோட கேஷ் ப்ரைஸ் வந்து 37,250. தென் டவுன் பேமெண்ட் 10,000 பே பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறத 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 10,000 அப்படின்னு பே பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, டிப்ரிசியேஷன் வந்து 10%, ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடு. தென் ஹையரர் அண்ட் ஹையர் வெண்டார் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணும். இந்த சம்மும் ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, கேஷ் ப்ரைஸும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ப்ரைஸ் 37,250 லெஸ் டவுன் பேமெண்ட் 10,000, அடுத்து பேலன்ஸ் 27,250 இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோனா 10,000. இப்போ இங்கே இருக்க அன்பெய்ட் பேலன்ஸ் 27,250க்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா 1,363 வரும். 10,000ல் 1,363 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 8,637.
தென் 8,637 லெஸ் பண்ணால் ரிமைனிங் அன்பெய்டு பேலன்ஸ் 18,613 வருது. அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ். தென் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 10,000 தான். இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ் 18,613க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 931. 10,000ல் 931 லெஸ் பண்ணோன்னா 9,069 வரும். இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை லெஸ் பண்ணோன்னா 9,544. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 10,000 தான். இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் இருந்தால் அன்பெய்டு பேலன்ஸை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 556 வருது. தென் இப்போது இங்கே லெஸ் பண்ணிங்கன்னா நில் பேலன்ஸு. இன்ஸ்டால்மெண்ட் அக்காலம் ஆட் பண்ணால் 40,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 2,750. டோட்டல் கேஷ் ப்ரைஸ் 37,250. அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹையரர் புக்கில் போடணும். அதாவது மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி. இந்த சம்மில் டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்மில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வச்சு போட்டோம். இந்த சம்மில் டேட் வச்சு போடணும். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/1/2010 தான் மோட்டார் கார் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஓப்பனிங் டேட் 1/1/2010 அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி மோட்டார் கார் அக்கௌண்ட் டேட்டா டு பாம்பே மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் 37,250. செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. டவுன் பேமெண்ட்டும் நம்ம அசட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் பே பண்ணுவோம். அப்போது அதே சேம் டேட் 1/1/2010 பாம்பே மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அந்த இயரோட எண்டில் தான் பே பண்ணுவோம். அப்போ 31/12/2010 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பாம்பே மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் 1,363. அடுத்தது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி பாம்பே மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. Then depreciation entry depreciation account data to motor car account 37,250க்கு 10% போட்டால் 3,725. அடுத்தது இன்ட்ரெஸ்டையும் டிப்ரிசியேஷனையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ இதோட நம்மளுக்கு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் இயருக்கு போடுறப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணதுக்கான என்ட்ரி. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னாலே அடுத்த வருஷம். அப்போ டேட் வந்து 31/12/2011. தென் அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி டிப்ரிசியேஷன் வந்து 10% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ணணும். தென் இன்ட்ரெஸ்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இப்போ செகண்ட் இயர் போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் இயர் போடுறப்ப 31/12/2012 தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. டிப்ரிசியேஷன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் 10%. தென் இன்ட்ரெஸ்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸ். ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே போடணும். ஓப்பனிங் டேட் வந்து அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரிக்கு மட்டும்தான் ஓப்பனிங் டேட் வரும். மீதி எல்லாத்துக்குமே க்ளோசிங் டேட்டு. அடுத்தது ஹையர் வெண்டார் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி. டேட் வந்து அந்த இயரோட ஓப்பனிங் டேட் 1/1/2010 மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு. அடுத்து டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. அதுவும் ஓப்பனிங் டேட் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இதெல்லாம் போட்டோன்னா ஃபஸ்ட் இயர் ஓவர். அடுத்து செகண்ட் இயர் போடுறப்ப 31/12/2011 செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. அடுத்த என்ட்ரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இதோட செகண்ட் இயர் முடிஞ்சுது. அடுத்து தேர்ட் இயர் போடுறப்ப 31/12/2012 இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இந்த 3 என்ட்ரி மட்டும்தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மில் என்னென்னா முன்னாடி பார்த்தா அதே சம் தான். பட் ஆனால் இங்கே ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் தேர்டு சம். ராகேஷ் பர்ச்சேஸ்ட் a motor car on hire purchase system. The total cash price of the car is rupees 15,980, payable rupees 4,000 down and 3 installments of rupees 6,000, rupees 5,000 and rupees 2,000 payable at the end of first, second and third years respectively. Interest is charged at 5% per annum. You are required to prepare ledger accounts in the books of both the parties. Rate of depreciation is 10% on straight line method. Calculations are to be made to the nearest rupee. ஸோ இந்த சம்மும் நம்ம முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். ஆனால் என்னென்னா முன்னாடி இருந்த 2 சம்லையும் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஒரே அமௌண்ட்டாக இருந்தது. 2,000னா 3 வருஷத்துக்கு 2,000 இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சம்மில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. தென் லெஜர் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து 15,980. அடுத்து டவுன் பேமெண்ட் வந்து 4,000. தென் டவுன் பேமெண்ட்டை லெஸ் பண்ணால் அன்பெய்டு பேலன்ஸ் 11,980 வருது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6,000. இப்போ இந்த அன்பெய்டு பேலன்ஸ் 11,980க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால்
599 6000ல 599 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 5401 இதுதான் கேஷ் ப்ரைஸு. இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 6579 வருது. இதில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5000. தென் அன்பெய்டு பேலன்ஸ் 6579க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணால் 329. 5000ல் 329 லெஸ் பண்ணால் 4671 வரும். இப்போ பேலன்ஸ் 1908. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 2000 சொல்லியிருக்காங்க. இப்போ 2000லேருந்து 1908 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 92 வரும். 2000ல 92 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 1908. இப்போ லெஸ் பண்ணால் இங்கே நில் பேலன்ஸ் வரும். இன்ஸ்டால்மெண்ட் 17,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 1020, டோட்டல் கேஷ் ப்ரைஸ் வந்து 15,980. அடுத்தது லெஜர் அக்கௌண்ட். லெஜர் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹையரர் புக்கில் போடணும். ஹையரர் புக்கில் போடுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அசட்டோட அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. என்ன அசட் இருக்குது அப்படின்னா மோட்டார் கார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் காரோட லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஹையரோட புக்கில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி வந்து மோட்டார் கார் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டு. இங்கே டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 15,980. அடுத்தது ஃபஸ்ட் இயரோட டிப்ரிசியேஷன் பை டிப்ரிசியேஷன் 1598. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 14,382 வருது. ஸோ இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் தான் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா வருஷத்துக்குமே 1598 தான் வரும். இப்போ லெஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 12,784 வரும். தேர்ட் இயரோட டிப்ரிசியேஷன் சேம் அதே 1598 தான். இப்போ தேர்ட் இயரோட டிப்ரிசியேஷனும் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னா 11,186 வருது. அதாவது 3 வருஷம் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோனா 11,186. அடுத்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பை மோட்டார் கார் அக்கௌண்ட் 15,980. அண்ட் தென் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி பை டு பேங்க் அக்கௌண்ட் 4,000. தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 599. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி 6,000. இப்போ பேலன்ஸ் வந்து 6,579 வரும். இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 329. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 5,000. இப்போ எகெயின் பேலன்ஸ் கேரி டவுன் 1908 வருது. அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 92. அப்போ பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 92. தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 2,000 பே பண்ணியிருக்கோம். அப்போ டூ பேங்க் அக்கௌண்ட் 2,000. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து எப்போவுமே டேலி ஆயிரும். அடுத்து யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அது வந்து டேலி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டில் போடுறப்ப ராகேஷ் அக்கௌண்ட் போடணும். ஸோ ராகேஷ் அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் 15,980. தென் டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பை பேங்க் அக்கௌண்ட் 4,000. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 599. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 6,000. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் 6,579 வருது. அது செகண்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். தென் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 329. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் 5,000. தென் பேலன்ஸ் கேரி டவுன் 1908 வருது. இதை தேர்ட் இயருக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். தென் தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து டூ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 92. தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 2,000. இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு டேலி ஆயிரும். தென் யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்மளுக்கு இது வந்து டேலி ஆயிரும். ஸோ இந்த சம்மில் என்னென்னா ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஒரு சேம் அமௌண்ட்டாக இருந்தது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் நம்ம அதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்தது ஃபோர்த் சம். மிஸ்டர் குப்தா பர்ச்சேஸ்டு மிஷினரி அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரம் மிஸ்டர் பங்கஜ். த கேஷ் ப்ரைஸ் ஆஃப் த மிஷினரி வாஸ் ₹15,500. த பேமெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆர் டு பி மேட் ஆஸ் அண்டர் ஆன் சைனிங் த அக்ரிமெண்ட் ₹3,000. ஃபர்ஸ்ட் இயர் end ₹5,000. செகண்ட் இயர் end ₹5,000. தேர்ட் இயர் end ₹5,000. மேக் necessary ledger accounts in the books of both the parties charging depreciation at 10% on diminishing balance method. இந்த சம்மில் மிஷினரியோட கேஷ் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் தென் டவுன் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் வந்து 10% டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மிஸ்டர் குப்தா பர்ச்சேஸ்டு மிஷினரி. ஸோ குப்தா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ குப்தா இஸ் அ ஹையரர் அண்ட் பங்கஜ் இஸ் அ ஹையர் வெண்டார். இந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. ஸோ அப்போ இது செகண்ட் மெத்தடை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதாவது இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ டவுன் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வருதுன்னா 18,000.
இப்போது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து கேஷ் ப்ரைஸை லெஸ் பண்ண வரது தான் இன்ட்ரெஸ்ட். ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 18,000, கேஷ் ப்ரைஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க 15,500. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா 2,500. இப்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோங்கிறது தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2,500. ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3,000 விட்டுருங்க, இந்த மாதிரி போட்டிருக்கோன்னா இதில் ஃபஸ்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஆட் பண்ணால் வரது தான். அப்போ 15,000. அதே செகண்ட் இயர்னா 10,000, தேர்ட் இயர்னா 5,000. இப்போ இதுலேருந்து ரேஷியோ எடுத்தோம்னா 3:2:1 அப்படின்னு வரும். ஸோ இந்த 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ வச்சு நம்ம அப்போஷன் பண்ணோம், அதாவது பிரித்து போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயருக்கு 1,250, செகண்ட் இயருக்கு 833, தேர்ட் இயருக்கு 417 வரும். ஸோ இந்த சம் வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த கொஷினில் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா லெஜர் அக்கௌண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் போத் த பார்ட்டிஸ், அதாவது போத் ஹையரர் அண்ட் ஹையர் வெண்டார் புக்கில் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஸ் யூசுவல் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஹையரர் அதாவது குப்தாவோட புக்கில் மிஷினரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் டிப்ரிசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் 10%. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் 1,550 வரும், லெஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 13,950. செகண்ட் இயருக்கு 1,395 வரும், லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 12,555. தேர்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் 1,255 வரும், லெஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 11,300 வரும். தேர்ட் இயரோட எண்டில் மெஷினரியோட வேல்யூ 11,300. அடுத்தது பங்கஜ் அக்கௌண்ட். ஸோ அதாவது ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு மிஷினரி 15,500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் டவுன் பேமெண்ட் வந்து 3,000 பே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 1,250, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 5,000. இதெல்லாம் ஆட் பண்ணி பேலன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 8,750 வரும். இதை செகண்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 833, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 5,000. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோன்னா 4,583 வரும். இதை தேர்ட் இயருக்கு நம்ம டவுன் பண்ணணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 417, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 5,000. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டேலி ஆயிரும். அடுத்தது ஆஸ் யூசுவல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டும் டிப்ரிசியேஷனும் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே நம்மளுக்கு டேலி ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஜர் அக்கௌண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் பங்கஜ் அதாவது ஹையர் வெண்டாரில் போடுறப்ப ஃபஸ்ட்டு குப்தா அக்கௌண்ட்டில் போடுறப்ப அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி 15,500, தென் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கு 3,000, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணது 1,250, தென் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணது 5,000. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பேலன்ஸின் ஃபிகர் 8,750 வரும். இதை அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 833, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 5,000. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் கேரி டவுன் 4,583 வரும். இதை அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். தென் இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 417, தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 5,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது வந்து டேலி ஆயிரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டேலி ஆயிரும். அடுத்தது ஃபிஃப்த் சம் வந்து ஆன் 1/1/2013 ராமசாமி கம்பெனி பர்ச்சேஸ்ட் அ கார் ஃப்ரம் அழகப்பன் அண்ட் கம்பெனி. அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் a sum of ₹24,000 was paid out of cash down price of the car and the balance would be payable in 3 equal installments with interest at 5% per annum. The amount of last installment including interest was ₹33,600. Depreciation was to be provided at 10% per annum on the reducing balances. Prepare motor car account அழகப்பன் அக்கௌண்ட் in the books of ராமசாமி கம்பெனி. ஸோ இதில் ராமசாமி கம்பெனி தான் கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ ராமசாமி கம்பெனி இஸ் அ ஹையரர் அண்ட் அழகப்பன் அண்ட் கம்பெனி இஸ் அ ஹையர் வெண்டார். ஸோ இந்த சம்மில் டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க 24,000, இன்ட்ரெஸ்ட் 5%ன்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் இன்க்ளூடிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி எவ்வளோனா 33,600. ஸோ அப்போ என்னன்னா இந்த சம்மில் கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. அப்போது எப்படி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோன்னா கேஷ் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 5%. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் 5%ங்கிறது என்னென்னா கேஷ் ப்ரைஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டு. இதை நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா 5/105 அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டரில் வரணும். தேர்ட் இயருக்கு 33,600 இன்ஸ்டால்மெண்ட்டு. தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 1,600. அப்போ கேஷ் ப்ரைஸ் 32,000. செகண்ட் இயருக்கு போடுறப்ப நம்ம யூஸ்வலாக முன்னாடி சம்லலாம் என்ன பண்ணியிருப்போம்னா 32,000 ப்ளஸ்
செகண்ட் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை ஆட் பண்ணி போடுவோம். இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. முன்னாடி இருக்க சம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுலையுமே இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சம்மில் என்னென்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போது இந்த 32,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான கேஷ் ப்ரைஸு 32,000 தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன ஆகுனா ஒவ்வொரு வருஷமாக ஆட் ஆகிட்டே போகும். இந்த சம்மு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சம் பார்க்கல. ஏன் இங்கே வந்து 1600 × 2 போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ஏன் டபுள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் அட் 5%, த அமௌண்ட் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி 33,600ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து இந்த 32,000 தான். இதில் ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஆட் ஆகிட்டே வருது. அதனால தான் இங்கே × 2 போட்டிருக்கேன், இங்கே × 3 போட்டிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணோம். இங்கே வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த 32,000ல் இந்த இன்ட்ரெஸ்ட் 3,200 ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 32,000ல் 4,800 ஆட் பண்ணணும். இப்போ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருதுன்னா 1,29,600, இன்ட்ரெஸ்ட் வந்து 9,600, கேஷ் ப்ரைஸ் வந்து 1,20,000. இப்போ ராமசாமி புக்கில் ஃபஸ்ட்டு மோட்டார் கார் போடணும். ஸோ மோட்டார் கார் போடுறப்ப இந்த சம்லையும் என்ன சொல்லியிருக்காங்க 10% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடு 1,20,000ல் 10% போட்டால் 12,000, பேலன்ஸ் 1,08,000. அடுத்து செகண்ட் இயருக்கு 1,08,000க்கு 10% போட்டால் 10,800, பேலன்ஸ் 97,200. தென் 97,200க்கு 10% போட்டோம்னா பேலன்ஸ் 87,480 வரும். அடுத்தது அழகப்பன் அக்கௌண்ட் போடுறப்ப ஃபர்ஸ்ட் மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி 1,20,000. தென் அதுக்கான டவுன் பேமெண்ட் பே பண்ணது 24,000. அண்ட் தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு 4,800, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 36,800. இப்போ லெஸ் பண்ணால் பேலன்ஸ் கேரிட் ஆன் 64,000 வரும். இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 3,200. தென் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 35,200. இப்போ லெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் 32,000 வருது. அடுத்தது 32,000 நெக்ஸ்ட்டு தேர்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 1,600. தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 33,600. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ வந்து டேலி ஆயிரும். ஸோ இது வந்து ஃபிஃப்த்து சம். இந்த ஃபிஃப்த்து சம்மில் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கேஷ் ப்ரைஸ் வந்து சேம் அமௌண்ட் தான், இன்ட்ரெஸ்ட் மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே வருது நம்மளுக்கு. Sixth sum, Raman purchased a TV on hire purchase on the following terms: rupees 1,200 to be paid on signing the agreement, rupees 1,700 at the end of the first year, rupees 1,600 at the end of the second year, rupees 5,500 at the end of the third and last year. The hire vendor charged interest at 10% per annum. Mr. Raman wishes to provide depreciation at 10% per annum on diminishing balance method. Write up the necessary ledger account in the books of both the parties. ஸோ இது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சம் மாதிரி தான். ஆனால் அந்த சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க. அதனால நான் என்ன சொன்னேன் கேஷ் ப்ரைஸ் எல்லா வருஷத்துக்கும் சேம், இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம டபுள் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த சம்மில் நம்ம அந்த மாதிரி போட தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வேர்டெல்லாம் எங்கேயுமே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும் தேர்ட் இயர் வந்து 5,500 இன்ஸ்டால்மெண்ட். இப்போ இந்த 5,500 into 10 divided by 110 போட்டோன்னா 500 வரும். அடுத்து செகண்ட் இயருக்கு போடுறப்ப இந்த 5,000 கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் 1,600 into 10 by 110 போட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 600 வரும். ஃபர்ஸ்ட் இயருக்கு அதே மாதிரி போடணும். தென் டவுன் பேமெண்ட் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணோன்னா இன்ஸ்டால்மெண்ட் 10,000, இன்ட்ரெஸ்ட் 1,800, கேஷ் ப்ரைஸ் வந்து 8,200. ஸோ அந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் into 2 போட்டோம். இந்த சம்மில் நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது லெஜர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டிவி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டிவி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இங்கே டிப்ரிசியேஷன் மட்டும்தான் வரும். டிப்ரிசியேஷன் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அசட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் 5,978 வரும். அடுத்து ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டேலி ஆயிரும். தென் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ஹையர் வெண்டர் புக்கில் போடுறப்ப ராமன் அக்கௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து 7th sum, X Company Limited purchased a lorry from Sugal and Company on hire purchase system on 1/4/2015. Payment being made rupees 2,98,500 down and rupees 3 lakh annually for 3 years. The installment are required to be paid on March 31 every year. The cash price of the lorries purchased was rupees 9,30,000. Sugal and Company charged interest at 20% per annum. X Company Limited provided depreciation on lorries at 20% per annum on the diminishing balance method. The books
of accounts are closed on March 31 every year. Prepare necessary journal entries and ledger accounts in the books of X company limited. So X company வந்து லாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ X company is a hirer and Sugalan company is a hire vendor. ஸோ இந்த சம்மும் ப்ரீவியஸ் சம்மர் தான். கேஷ் ப்ரைஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 9,30,000. அதுலேருந்து டவுன் பேமெண்ட், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1,26,300. செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 91,560. தேர்ட் இயருக்கு 50,640 வரும். இது எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா இன்ஸ்டால்மெண்ட் 11,98,500 வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து 2,68,500. டோட்டல் கேஷ் ப்ரைஸ் 9,30,000. ஸோ இது ஆல்ரெடி பார்த்த சம்மே தான், அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையரர் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி, டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, டிப்ரிஷியேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. செகண்ட் இயருக்கு போடுறப்ப செகண்ட் இயரோட இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி, டிப்ரிஷியேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ அடுத்தது தேர்ட் இயருக்கு போடுறப்போ சேம் இதே என்ட்ரி தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். டிப்ரிஷியேஷன் மட்டும் நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் போடணும். அடுத்தது எக்ஸோட அக்கௌண்ட்டில் நம்ம லெஜர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ லாரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னா 3 இயர்ஸ் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் 4,76,100 வருது. அடுத்தது ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டேலி ஆயிடும். ஸோ இது என்னென்னா இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த சம், இந்த 7 சம்முமே ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்க அதர் எக்ஸைஸ் சம், பேசிக் சம், இந்த 7 மெத்தட் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ரீபொசிஷன், பார்ஷியல் ரீபொசிஷன் இது ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ், லெஜர் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி நம்ம கோல்டன் ரூலை வச்சு நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.